வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லலாம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவங்கள்லாம் இந்த ஓட்டிங் அனாலிசிஸில் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் திவ்யா அண்ட் சாண்ட்ரா வந்துட்டு ஜெயிலில் போடுறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் செய்ய சொன்னார். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை எனக்கு தயவு செஞ்சு சொல்லுங்கள். ஏன்னா 3 நாளும் பார்த்தீங்கன்னா அவங்க கிச்சனில் அவ்வளோ கஷ்டங்கள் பட்டும் கடைசியில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காரு. அது டாஸ்கால் காண்டானதான், இல்லை அவங்க பேசின விஷயத்தால் காண்டாகி கொடுத்துருப்பாரா, இல்லை பிக் பாஸ் பண்ணது தவறுன்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் வந்துட்டு இவருக்கு மேற்பார்வையாளராக இருக்கணும் திவ்யாவுக்கும் சாண்ட்ராக்கும் சொல்லியிருந்தார் விக்ரமுக்கு. ஆனால் அவர் பண்ணுற விஷயங்களை பார்க்கும்போது ஒரு அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணுறாரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதையும் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் சாண்ட்ராவும் திவ்யாவும் விக்ரமுக்கு கரெக்டாக மதிப்பு கொடுக்குறாங்களா கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. அவங்களுமே ஈகோவில் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துள்ள சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,16,876 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 13.74. ஸோ திவ்யாவோட கேம் நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டாக தான் போயிட்டுருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா எப்போ வந்து அவங்க எப்படி மாறுறாங்கன்னு தெரியல. திடீர்னு பார்த்தா விஜய் பார்வதி கூட நல்லா பழகுறாங்க, சண்டை போடுறாங்க. திடீர்னு பார்த்தா இப்போ வந்து விஜய் பார்வதி ரொம்ப பிடிச்சிருக்குன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் விக்ரம் கூட செம்மையாக வந்து கான்ஃப்ளிக்ட் ஆகிட்டே இருக்குது. விக்ரம் வந்து பிக் பாஸ் சொன்ன விஷயங்களை சொன்னால் அதை வந்து ஒபே பண்ண மாட்டாங்க, நீ சொல்கிறத நான் கேட்கணுமான்ற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இது வந்துட்டு அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு திமிரத்தை காட்டுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பண்ணால் எப்படி அவங்களால வந்துட்டு ஷைன் ஆக முடியும்? அதுவும் வரும்போது வந்துட்டு பிக் பாஸ் பேச்சை வந்து கேட்கணும்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு கடைசியில் அவருக்கு மரியாதை கொடுக்காம இவங்களே வந்துட்டு பிக் பாஸ் பேசும்போது இடையூறு பண்ணுறாங்களே. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆனாலும் ஓட்டு செம்மையாக வந்துட்டுருக்கு. ரெண்டாவது பேஸ் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,08,171 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.71. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விக்ரம் கிட்ட செம்மையாக ஒரு கான்வர்சேஷன் வச்சுருந்தாங்க. என்னென்னா, நீ வந்துட்டு அந்த கப்புள்ஸ் 2 பேரும் வந்ததை பற்றி சொல்கிற, ஆனால் அது உனக்கு தப்பாக தெரியலையான்னு கேட்குறாங்க. ஆனால் ஒரு வாட்டி வந்துட்டு அவர் சொல்லும்போது நம்மளுக்கு தவறாக தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து கப்புள்ஸாக வந்தது தப்புன்னு சொல்கிறதுல வந்துட்டு ஒரு லாஜிக்கே இல்லை. ஏன்னா அதை தெரிஞ்சு தானே பிக் பாஸே உள்ளே அமைச்சிருக்காங்க. ஸோ பிக் பாஸே வந்துட்டு இப்படி கப்புள்ஸ் அனுப்பிச்சா இந்த மாதிரிலாம் நடக்கும்னு தெரிஞ்சு தான் உள்ளே அமைச்சிருக்காங்க. அதையே வந்து திரும்ப காரணமாக சொல்லி அவங்கள குத்துறதுல எந்த விதத்தில் நியாயன்றது அவங்களோட கேள்வி. என்னோட கேள்வி அதுதான். ஒரு வாட்டி வந்து நாமினேட் பண்ணார், ஓகே. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு நீங்கள் 2 பேரும் சேர்ந்து விளாடுங்க சொல்கிறதுனால ஒன்றுமே இல்லை. ஸோ அதை வந்து கரெக்டாக எடுத்து வச்சாங்க. அதே மாதிரி நம்ம கவின் கிட்ட சூப்பராக மாசாக ஒரு கொஷின் கேட்டாங்க. கவின் கொஞ்சம் காண்டாயிட்டாப்புல. மாஸ்க் படம் உங்களுடைய படம் பேர், இப்போ நீங்கள் என்ன மாஸ்க் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டவுடனே அவர் மாதிரி பெஜாராயிட்டார். இல்லைங்க, நான் மாஸ்க் படத்துக்காக தான் விட்டுருக்கேன்ற மாதிரி சொன்னார். அது மட்டும் இல்லாமல் சூப்பராக வந்துட்டு மிட்வீக் எவிக்ஷன் ஒரு விஷயத்த சொல்லி எல்லாருக்கும் பீதியை கிளப்பி, அதில் குறிப்பாக விஜய் படத்தில் பயந்துட்டாங்க. ஏன்னா பீன்னு ஆரம்பிச்சிது. ஆஹா பார்வதி அப்படின்னு பார்த்தா ப்ராங்க்னு இருந்தது. ஸோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கலான்றதை சொல்லுங்கள். 3வது பிளேஸில் விக்ரம் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு 93,298 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் 10.97. ஸோ விக்ரம் கொஞ்சம் அவரை கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ தான் வந்துட்டு ஓப்பனப் ஆயிருக்காருன்னு விஜய் சேதுபதி சொல்லியிருக்காரு. அப்படின்னு இருக்கும்போது திரும்பவும் வந்து அந்த ஒரு மாதிரி மாக்கிங் பண்ணுற மாதிரி டான்ஸ் பண்ணுறது, தலையாட்டுறது, உடம்பாட்டுறது வேலையெல்லாம் வந்து திரும்பவும் பண்ணுறாரு. அது பண்ணாமல் கரெக்டாக அந்த பாயிண்ட்டை எதிர்கொண்டாருன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி காலையில் பிரஜனுக்கு அவருக்கு சண்டை வந்துச்சு. அதில் வந்து டப்புன்னு வாயை விட்டாப்புல, ஏன் பொண்டாட்டியை பற்றி நீ பேசுகிறல்ல, உனக்கு வேணும்னா நீ பிக் பாஸ்க்கு கேட்டு பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்துடுன்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ வந்து இவர் தயவு செஞ்சு பண்ணுங்க அப்படின்னார். அது கரெக்டு, அது கொஞ்சம் கரெக்டாக ஈக்குவலாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த டான்ஸ் பண்ணுறது இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவங்க எல்லோரும் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அங்கே போய்ட்டு அவங்க பேசுகிறது ஒட்டு கேட்குற மாதிரி பக்கத்தில் உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்காரு. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாமோன்ற மாதிரி தோணுச்சு. 4வது பேஸ் பார்த்தீங்கன்னா சபரி இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 69,488 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.17. சபரி இன்னுமே வந்துட்டு ஒரு தெளிவே இல்லை. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வெளியில் சீசன் இதுக்கு முன்னாடி 8 சீசன் முடிஞ்ச உடனே வந்த ஆட்கள்லாம் வச்சு செஞ்ச ஒரு ஆள் இப்போ வந்துட்டு இவரை வந்துட்டு ஊரே வச்சு செய்து அந்தளவுக்கு அவருடைய கேம் மட்டமாக போயிட்டுருக்கு. அதுலேயும் குறிப்பாக வந்து காலையில் ஒரு சின்ன டாஸ்க் அதில் வந்து ஹீரோ யார் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேன்னா அரோரான்றாரு. அவங்க என்ன ஹீரோ தனம் பண்ணாங்க? அவங்க பண்ணுறதெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 64,310 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.56. ஸோ அரோராவோட மெயின் கோல் என்னன்றது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. துஷார் எப்படி வந்து கேமை வெளியில் தெரியாமல் காலி பண்ணாங்களோ அதே மாதிரி கமருதனோட கேமை காலி பண்ணுறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் கமருதன் நினச்சிட்டு இருக்காரு ஒரு கல்ல 2 மங்கம் அடிக்கணும்னு சொல்லிட்டு இங்கேயும் அங்கேயும் ஒரு டபுள் கேம் ஆடிட்டு இருக்காரு. இது கண்டிப்பாக வந்துட்டு கமருதுக்கு ஒரு பெரிய பேக் ஃபயர் ஆக போகுது. ஏன்னா ரம்யாவை வச்சு ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாங்க, ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா ரம்யாவுக்கு அரோரை பற்றி தெரிஞ்சிச்சு, கழண்டிட்டாங்க. அதுக்கப்புறம் தனியாக கமருதனை உட்கார வச்சு அழுது
நான் அவளை வந்து வெறுப்பத்துன்னு எனக்கு இன்டென்ஷனே இல்லைன்றாங்க, மனசாட்சியே இல்லாமல். அதுக்கப்புறம் அவங்கள பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாங்க. இதில் வேறு துஷார் மேலே வந்துட்டு அவங்களுக்கு எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது, லவ்வும் கிடையாது. ஆனால் முத்தம் கொடுப்பாங்க. ஆனால் கொடுமையை என்னத்தை சொல்ல. ஆனால் அரோரா கூட இருந்த இந்த 2 வாரங்கள் அவர் நாமினேஷனில் வராமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் கமருதீன் எங்கன்னு தேட அளவுக்கு ஆகிட்டாப்புல. அவருடைய கேமே சுத்தமாக இல்லை. அதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். 6வது பிளேஸ் பற்றி கனி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அடுத்து 55,375 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பற்றி 6.51. இன்றைக்கி பண்ண விஷயத்துலேயே ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு பிடிச்ச விஷயம். நான் தப்பு பண்ணிட்டு ஒத்துக்கிட்டாங்க. கெமிக்கு 3வது பிளேஸ் கொடுத்தது தப்பு தான். மெச்சூரிட்டியே சுத்தமாக கிடையாது அந்த பொண்ணுக்கு. சின்ன விஷயத்தை ஊதி பெருசாக்கிட்டான்றதை ஒத்துக்கிட்டாங்க. பார்த்தீங்களா, அது செம மாசு. ஆனாலும் அவங்க நேற்று பண்ண விஷயங்கள்லாம் நாளைக்கு விஜய் சேதுபதி வச்சு செய்வார்ன்றதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. 7வது பிளேஸ் பற்றி சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அடுத்து 52,762 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.2. ஸோ சாண்ட்ரா இன்றைக்கி அந்த தண்டனை கொடுத்தவொடனே அவங்களுக்கு மூஞ்சே சரியில்லை. ஆனால் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் திவ்யா என்ன பண்ணுறாங்க, அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுறாங்க, வேணுட்டு வம்பு இழுக்கிறாங்க. அதேமாதிரி திவ்யா சாண்ட்ரா வந்துட்டு கொஞ்சம் வாயை அடக்கி பேசணும். அதேமாதிரி அந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் வந்து பிரஜன் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கார். இவங்களே வந்து முந்திரி கொட்ட மாதிரி எங்கள் 2 பேரும் சொல்லுன்றாங்க. எதுக்கு தேவையில்லாதது. இப்போ அதை வந்துட்டு வேறு யாராவது பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இதை தான் சொல்லுவாங்க, 2 பேரும் சேர்ந்து விளையாடுறீங்க அப்படின்னு. ஸோ அதை பண்ணாமல் இருக்கிறது இவங்களுக்கு இல்லை, பிரஜனுக்கு நல்லது. 8வது பிளேஸ் பற்றி கெமி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அடுத்து 51,974 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் 6.11. கெமி காட்டில் மழை தான் சொல்லி ஆகணும். ஏன்னா கெமியோட டீம் தான் வந்துட்டு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிக் பாஸ் வந்துட்டு ஸ்டோர் ரூம் வழியாக அனுப்புகிறாரு. என்னது நீங்கள் வின் பண்ணிங்களா, ஐபாக்கோ ஐஸ்கிரீம்ன்றாரு. ஆனால் பாருங்களேன், இந்த கெமி அப்படி என்ன பண்ணாங்க. விக்ரம் ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு சில பேர் ஒர்க் அவுட் பண்ணாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, கூட சேர்ந்து டான்ஸ் ஆனாங்க, வேறு ஒன்றுமே பண்ணல. இந்த வாரம் முழுக்க வந்து சண்டை போட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து வாழ்வு பார்த்திங்களா, ஓட்டும் வருது, ஐஸும் வருது. 9வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா வியானா இருக்காங்க. இவங்களால ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அடுத்து 48,424 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.69. வியானா பயங்கரமான டபுள் கேம். அதாவது இந்த வாரம் முழுக்க ஃபஸ்ட்டு 3 நாள் வந்துட்டு அப்படியே சாம்பார் ஸ்குவாடுக்கு சிங் சாக் பண்ணாங்க. அது முடிகிற நேரத்தில் கனிக்கு சொம்பு தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஃபுல்லாக கனி பண்ண தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கிட்ட சண்டை போடுறாங்க. இது எப்படி இவங்களால் மாற முடியும்னு தெரியல. இவங்களோட கேம் நல்லா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கேம். ஏன் இப்படி வந்து மட்டமாக விளாண்டுட்டு இருக்கான்னு சரி புரியல. அதேமாதிரி கூட வந்து எஃப்ஜே கூட வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணுறாங்க, சரியே இல்லை. ஒரு விஷயம் பண்ணிடுறாங்க, லவ் மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு தோலில் கையப்பட்டால் அம்மின்னு சொல்லிட்டு இவர் என்னோட அண்ணன்றாங்க. என்ன நீங்கள் ட்ரை பண்ண வரீங்க புரியல எனக்கு. 10வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அடுத்து 47,937 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.63. ஸோ சுபிக்ஷா பீட் பாக்ஸிங் நல்லா கற்றுக்கிட்டாங்க. அப்புறம் என்ன, வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது. 11வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பிரஜன் இருக்காப்புல. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அடுத்து 47,924 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.63. இப்போது பிரஜன் வந்து விஜய் சேதுபதி அவர்களுடைய நண்பராக இருக்கிற காரணத்தினால எதுக்கடுத்தாலும் சேதுக்கிட்ட நான் சொல்லிக்கிறேன்னு ரொம்ப சீன் போடுறாரு. அது கண்டிப்பாக இவருக்கு பேக் ஃபேராக தான் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கூட விக்ரம் பண்ண விஷயங்களுக்கு வந்துட்டு இங்கே வந்து சாண்ட்ரா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் சேதுக்கிட்ட கேட்கும்போது இவங்க எல்லாரும் பயாஸ்டாக பண்ணாங்க, நான் எடுத்து அப்படி நெத்தியோடு வச்ச மட்டும் சொல்ல போகிறேன்றாங்க. முதல்ல இந்த கேள்வி ஒரு கேட்டால் தானே நீங்கள் சொல்ல போகிறீங்க. அதுவும் இல்லாமல் இப்போ மட்டும் கிடையாது இந்த விஷயங்கள். திவாகர் ஒரு வாட்டி நான் எப்படி விஜய் சேதுபதி கிட்ட சொல்கிறேன் பாரு சொல்லும்போது சொல்லுங்கன்னு கலாச்சிருப்பார். ஸோ அந்த ஹெட்வெட் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். 12வது பிளேஸ் பற்றி அமித் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அடுத்து 47,823 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.62. ஸோ அமித் நல்ல தங்கமான மனிதர். பட் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு இவர் தான் டாட்டா பை பாய் காட்ட போகிறான்னு நினைக்கிறேன். ஆனால் அவருடைய அந்த பாட்டு நேற்று நைட்டு பாடின பாட்டு மறக்கவே முடியாது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரம்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 46,484 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.46. எப்படியோ வந்து கமருதீனையும் விஜய் பார்வதியும் பிரிக்கலாம், இல்லை ஒன்று சேர்த்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண வைக்கலான்னு பார்த்தாங்க. பட் கூட இருக்கிற அரோரா வந்துட்டு சகுனி மாதிரி சனி மாதிரி கூட இருக்கிறதுனால 7 நாட்டு சனியை விட, அதாவது இவங்களை வந்து நம்ம சொல்கிறத விட ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது இவங்க கூட இருக்கும்போது நம்ம என்ன தான் சொன்னாலும் கமருதி மண்டலம் ஏறாதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் விட்டு போயிட்டாங்க, நீங்களே அடிச்சுட்டு சாவுங்க அப்படின்ட்டு. இருந்தாலும் ரம்யா தான் வந்துட்டு 3 வாரமாக தொடர்ந்து லாஸ்ட்டில் நிற்கிறாங்க. ஆனால் போக மாட்டாங்க. இந்த வாரமாவது போவாங்கன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ இவங்களாம் மொத்தமாக ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8,50,846 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். நாளைக்கு யார் இந்த வீட்டை விட்டு வெளியே போடுன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.